ஷாம்பு போட்டு இதான் தீர்மானம். பொங்க தண்ணி விசிறிக்கிற வர சந்து புள்ளி கோலம் நல்லா தெரியா? நீ போடுவியா? நீ போடாத்தா சமுதாயத்துல யாரு போட்டியா வாழறீங்களா? அடிய மாப்பிள்ள சிரிச்சு புலத்தி எப்படியா எப்ப மாறின? என்ன மாறினா? அந்த மாமா கூப்பிடுறாரு அப்புறமா வர பின்னாடி போட்டுக்கிறாங்க. முன்னாடியா உங்களுக்கு தலைங்க பாரு நல்லா தெரியா? கஸ்டமர் வந்து அந்த பைப்பாசல் வாய் மேலே போடுவேன். அவளா குடும்பத்து பெண் தெரியுமா உனக்கு? தெரியாது. என்ன குடும்பத்து பொண்ணுதான் மஞ்சா பூசிக்கின்னு பொட்டி வச்சுக்கின்னு அமாவாசையில மலையில் உள்ள பார்த்தாங்களா? எங்க போயிருந்த? எங்க போயிருந்த? என்ன ஆடை இது? இது பேர்தான் பால் வாடை. பாவாடடி பால் வாடை. பாலாடை பாலாடை. அது பையன் என்ன தெரியுமா? அது தண்டி பாவாடை. பாலுவாடியா? பாவாடை பாலுவாடை. இது இங்க எங்க கிடைக்காது. மாவு அரைக்க மாவு மிளகு போய்க்கிறீங்களா? மாவு மிஷினு முன்னாடி ஒரு பாவாடை கட்டி வச்சிருக்காங்க. மாவு செதுரா அந்த பாவாடை எடுத்து கட்டியா இருக்கிறேன். குழுக்குனா மாவு போட்டு ஐயோ பின்னாடி குளுக்காத மிளகா தூள் பொட்டு 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 இப்போ எங்க போய் உங்க கூட பேச மாட்டேங்க. அவளை பார்த்தா ஒரு பொம்பளை தெரியலையா? உங்களை கூட பெரியவளே ஆச்சுன்னா எங்க போயிருந்த? எங்க போயிருந்த? இதெல்லாமா ஒரு காக? ஆமா. மட 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 மடன்னு வந்துடுறீங்க. நான் அப்படியா வர முடியும்? என்ன சாமான் போட்டு வரேன். என்ன பேசுற? என்ன சாமான் போட்டு வந்த? கல்யாண மண்டபத்துக்கு வேலைக்கு போன அழுக்கு சாமான்லாம் போட்டாங்க. அதை கழுவி போட்டு பாரு. அப்படி தெளிவா சொல்ல வேண்டியது கிடையாதா? வெளியே சொன்னா வைக்கும் உள்ள கவசம் துக்கம் இருமா பிடிக்க அதை புளி என்னடி ஆச்சு? என்னடி தப்பா நினைக்காது. என்ன ஆச்சு சொன்னதுன்னு தெரியும். உங்களுக்கு முன்னாடி வர முடியாது. உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். என் வீட்டுக்காருக்கு பால் கொடுத்துட்டு வரேன். என்ன பண்ண? பால் கொடுத்துட்டு வரேன். கேட்டு அடிக்காதீங்க. செய்யலாமா? அவன் குடுக்கலன்னா நான் ஐயா பிடிக்கத்தான் இந்த லட்சணத்துல என்ன வாய் தாங்க ஆணினா எத்தனை அடிச்சுட்டு போயாச்சு. என்ன ஜமாத்தினி
என் வாய கலராத சும்மா ஊர் பசங்க இருக்கிறாங்களா? ஆமா என்ன பண்ணிட்டு வாங்க சொன்னேன்? தப்பா நினைக்காதம்மா. என் வீட்டுக்காருக்கு உடம்பு நல்லா இல்லை. அப்படியா? அவருக்கு உஷ்ணம், ஐயோ, அவருக்கு சூத்து மேல பொங்குது. தோண்டி மேல பொங்குது. சூத்து மேல பொங்குது. சூட்டு மேலடி உடம்பு நல்லா இல்லை. என் வீட்டுக்கார தூக்கி அடுப்பு மேல உட்கார வச்சு வச்சுட்டு அவருக்கு பால் ஊத்தி பால் ஊத்தி ஒரு மிளகா தூள் வாயில போட்டு காப்பி குடி. ஏதோ ஒரு பீத்தூளை கொட்டி அடுப்புல ஒரு கட்டிய சொருவிட்டு வந்துக்கிறேன். இந்நேரம் பால் கொச்சுக்கணும் இருக்கும். என் வீட்டுக்கார வாய் வீச்சுக்கணும். அடி பாவி வீட்டுக்காரர் செத்துட்டு வந்துட்டேன். உன் வீட்டுக்காரர் செத்துட்டு பாண்டி. நடக்குறா உன் வீட்டுக்காரர் செத்து போயிட்டு பாண்டி. அதோ என் வீட்டுக்காரனா இதுக்கப்புறம் பூ வைக்க முடியாதா? கணவனே கண் கண்ட தெய்வம் அது அந்த காலம். அப்படியா? இந்த பாவிய கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டு அப்பா அம்மாவை வெறுத்து அந்த பாட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். ஏய் இப்ப லவ் பண்ற பொம்பளை கேட்டியா? எம்மா அந்த குடிகார பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட்டு பெத்தெடுத்த ஆத்த அப்பனை விட்டு அந்த பாவியே கேஜின பையன் தூக்கின வந்த வந்த ஒரு மாசம் நல்லா வச்சு மூக்குத்தி கிடையாது மூக்குத்தி எடுத்து போடுறான்னு கேட்டேன். கரும்பு ஆலையில நல்லா தானே சம்பாதிக்கிறான். கரும்பு ஆலையில ஆமா படாலத்துல சக்கரை ஆலையில ஊரா முட்டு வண்டியில அவன் வண்டின்றான். மூக்குல மூக்குத்தி போடுறான்னு கேட்டேன். நைட்டு படுத்துக்கிற வரைக்கும் போடுறேன் துணி அவுத்து மேல போட்டுக்கணும் எழுந்து போனா நகை கடைக்கு மணி 12 மணி ஆச்சு. நான் வாசு கட்டில மூக்க வரைக்கும் கழுவிட்டு வாசு கட்டு மேலேயே உட்காந்துக்கிறேன். மூக்குத்தி வாங்கிக்கணும் வருவான். அங்க இருந்து 4 கால பாய்ச்சல்லாம் வரும். அம்மா மூக்குத்தி வாங்கிடல அம்மா மூக்குத்தி வாங்கிட்டு வந்துறா வார்த்தையில சூத்து மூக்குத்தி குடும்ப கட்டு போடும். ஒத்த கல்லு வச்சு வாங்கிட்டு வந்துறேன். ஒத்த கல் இல்ல 9 கல்லடி 9 கல்லு தம்மா வைக்கிறாங்க. அம்மா வாசு கட்டிலே உட்காந்து இருந்தம்மா 12 மணி ஆன உடனே நெக்க குச்சு புட்டு வந்து இவன் மூக்கு இருந்தா தானே மூக்குத்தி கேப்பான்னு அந்த பாவி என் மூக்க புட்டு கட்டி ஒரு வாரம் ஆச்சு அந்த மூக்க ஆரம். அதே மொன மூக்கல தான் மூக்குத்தி இல்ல மூக்க புடிச்சு அமர்தாஞ்சன் தடவனா மூக்கு படப்பலாம் சரியாயிடும்டி. எனக்கு சளி புடிச்சு ஒரு வாரம் கழிச்சு காதல கூட கம்பல் இல்லடா பாடு கம்பல் வாங்கி போடுறான்னு கேட்டேன். கசில எடுத்திருப்பாரு எடுத்தோம். நெப்ப குச்சி புட்டு வந்து என் காதை புட்டு நிக்குதா பாரு என் காதை புட்டு கடிச்சுட்டான். ஓ காதை கம்பல் கேப்பேனே காதை புட்டு கடிச்சுட்டான். கொலுசு கேட்டேன் என் காலை புடிச்சு கடிச்சான். வழியில கேட்டேன் என் கைய புடிச்சு கடிச்சான். 2 நாள் முன்னாடி ஒரே பாவாடிய கட்டி கிடக்குறதுனால மாத்தி கட்டிக்க ஒரு பாவாடை வாங்கி போடுறான்னு கேட்டேன்.
நல்ல வேலை பையன் செத்துட்டு ஏய், ஏய், பாவாடை கேட்டதுக்கும் நல்ல வேளை அவர் செத்ததுக்கு என்னடி சம்பந்தம்? அதுவும் கம்முனூருக்கு தெரியாது உனக்கு. என்னடி மூக்குத்தி கேட்டதுக்கு மூக்க புடிச்சு கடிச்சான். கடிச்சா? கம்பளு கேட்டதுக்கு காலை புடிச்சு கடிச்சான். கடிச்சா? வலையில கேட்டதுக்கு கைய புடிச்சு கடிச்சான். கடிச்சா? கொலுசு கேட்டதுக்கு காலை புடிச்சு காலை கடிச்சான். பிடிச்சு கடிச்சா? நான் பாவாடை கேட்டு கேட்டு அந்த பாவி உயிரா இருந்தா உயிரா இருந்தா அவன் எத்த புடிச்சு கடிச்சிருக்கான். தோடைய பிடிச்சு கடிச்சிருப்பான்னு சொல்லுடி தெளிவா. நான் அதை கிடையாது எடுத்த பையன் சாவத்தை விடு. கணவனே கண் கண்ட தெய்வம்லாம் அந்த காலம் அந்த ஏய், காலம். இவங்களை கொண்டு இந்த தாலி தாடி போடக்கூடாது. ஏய், ஆம்பளையே நம்ப கூடாது பொண்ணு. எல்லாம் எதிர் விட்டு கோபாடு கட்டுன்னு அவனால தனியா வயிற்றுல புழு பூச்சி உண்டாச்சு. வாய் சொல்லிட்டானா? ஐயோ வாயை செஞ்சுட்டானா. அம்மா, அந்த குடிகார பையனை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த அழகான முகத்தை பார்த்து என்னை யார் யாருக்கு தெரியுமா பொண்ணு கேட்டாங்க. ஆமா, இங்க வாடி. நீ காலேஜ் படிக்கும்போது யாரோ ஒரு பையனுக்கு நோட்டு புக் வாங்கி கொடுத்து காதலிச்சு யாரு அது? நோட்டு இல்லடி லவ் லெட்டர் ஏய், கொடுத்தாங்க. இது அழகான மூஞ்சி. ஐயோ மொராவளம் மூணு கூட்டுற ஒண்ணா சேர்ந்த மாதிரி இருக்குது. மொரா என்ன யார் யாருக்கு தெரியுமா பொண்ணு கேட்டாங்க. அம்மா என்ன கேட்டாங்கோ கேட்டாங்கோ என்ன கேட்டவங்கெல்லாம் கூட்டாங்க. என் மக்களா நான் ஏழ்மையான பொண்ணுன்னு என்னை எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. ஏழ்மையான பொண்ணுன்னு என்னை எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. ஏழ்மையான பொண்ணுன்னு என்னை எம்ஜிஆர் அம்மா நான் ஏழ்மையான பொண்ணுன்னு என்னை எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. என் அழக பார்த்து அவரு மெரினா பீச்சிலே மெலாந்து அப்புறம் அது மட்டுமா வேற யாருடி? நான் ராசியான பொண்ணுன்னு தகுர்தா தத்தின தாம் தத்தின தகுர்தா தத்தின தாம் கைதோம் கைதால் கைதோம் தாதா தெரிகிறது தெரிகிறது தாதா தெரிகிறது. நான் ராசியான பொண்ணுன்னு என்ன ராஜு கார்த்திக்கு கேட்டாங்க. என் அழக பார்த்து அந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல அவரை பாம்பு போட்டு குளுக்கோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியாடி? அது மட்டுமா என்னடி முக்கியமான ஊர்ல கூட இருக்கா? அம்மா, என்னடி? நான் கல்யாண பொண்ணுன்னு இந்த காப்பாளூர்ல கேட்டாங்க. கல்யாண பொண்ணுன்னு என்ன காப்பாளூர்ல கேட்டாங்க. தகுர்தா தத்தின தாம் தத்தின தகுர்தா தத்தின தாம் தத்தின தா ஐதோ ஐதோ ஐதோ. நான் கல்யாண பொண்ணுன்னு முன்னுடுவான் படுத்து. ஏய், இதை வச்சு அடிச்சியா? மாட்டு பாவாடி. நிக்க மாட்டேன். இதை வச்சு அடிச்சு. உங்களுக்கு மட்டும் எப்படி நிக்க? நாங்க பெண்கள். அப்ப நான் போட்டேன். நான் கல்யாண பொண்ணுன்னு இந்த பொண்ணை கொட்ட கல்லி கல்யாணி வாரி வச்சு இந்த காப்பு ஆட்டுமா வந்து அவங்க தானே தெரியாதா யாருக்கு தெரியுமா கேட்டாங்க? யாருக்கு? வெக்க வெக்கமா ஏய், ஆமா. யாரு கேட்டாங்க? இந்த பெங்களூர் மாமா ஏழுமலை மாமா
என் அழக பார்த்துட்டு ஒரு வாரமா வாட்ஸ்அப்லயே பேசிக்கிறாரு. அவர் போன வச்சு வெக்கப்படாதம்மா. சரி நீங்க போறோம். அவங்க போவாங்க. நான் மீன் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு பார்க்க போறேன். நீ எங்கம்மா போற? நான் போலுக்கு போறேன்டி. என் ஊரு போலூரு பக்கம். நீ எங்கம்மா போற? நான் வீட்டுக்கு அடக்கமான பெண்ணு. நீ எங்க நியாய மாட்டியா? யாருமா பண்ண? நீதான் அப்பா தானே அம்மா தானே. என்னடி இவன் பேச்சு உனக்கு? நீ எங்க போற? நானா நீ போவாத இடமே இல்லைன்ட்டு ரொம்ப உன் அண்ணன் உனக்காக எதிர்பார்த்துக்கிறான். ஆமாண்டி. வரலாமா? பாய் பாய். எப்படி போலாம்? போலாமா? சவுக்கு தோப்புக்கு போலாமா? ஏய் என்ன பேசுற பாதி என்னடி தவறாக பேசாத. புறப்படலாமா? நீ போறடி. யாருன்னா எழுதுங்க. ஏய் எப்படி தெரியுமா? பூஜைக்கு வந்த மலரே வா